2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 3வது வசனத்த பார்ப்போம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்போ இந்த வசனம் சொல்லுது நம்மளுக்கு, அப்போ ஏதேன் தோட்டத்துல அவர்கள் நிர்வாணத்தன்மைக்கு காரணம் ஏதோ ஒன்றை அவர்கள் தரித்து கொண்டவர்களா இருந்திருக்கிறாங்க. அந்த தரித்து கொண்டது அவங்கள விட்டு போயிட்டு, அதனால அவர்களுக்குள்ளால ஒரு நிர்வாணத்தன்மை இருக்குது. அப்போ தேவன் திருப்பி அத சொல்றாரு. நீங்கள் தரித்து கொண்டவர்களானால் என்னதான் நீங்கள் நிர்வாணிகள் அல்ல. அப்போ இந்த நிர்வாணத்தன்மை மறைக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு தரித்து கொள்ள வேண்டியதா இருக்குது. அப்ப அது எத நான் தரித்து கொள்ள வேண்டியதா இருக்கிறத பார்ப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 27வது வசனம் சொல்லுது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளா ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டியது இருக்குது. அப்ப நம்மளுடைய நிர்வாணத்தன்மை மறைக்கணும். அப்படிங்கக்கூடிய நேரத்தில் நம்ம எதை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது அந்த நிர்வாணத்தன்மை போகுது. அப்போ கிறிஸ்துங்கிறது அங்கே யாரை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார்? கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் போன அந்த ஜீவன், நம்மளுக்கு ஒரு ஜீவனை தந்திருந்தார் தேவன். அதை இழந்துட்டோம் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம். இப்போ என்ன நடக்குது? 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 5வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதே என்பதே. அப்போ அந்த கிறிஸ்துவாகிய ஜீவனை, கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளும் பொழுது அந்த ஜீவனை உடையவனாக இருக்கிறேன். எந்த ஜீவன்? ஏதேன் தோட்டத்தில் போன அந்த ஜீவன்.